வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான செம்மொழி காவியத்துக்குள்ள பயணிக்க போறோம். அதோட பேரு முல்லைப்பாட்டு. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட காதல் மற்றும் காத்திருத்தலோட கதை இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காத்திருக்கிறத பத்தி, அதுவும் 2000 வருஷம் பழமையான ஒரு கவிதை, இன்னைக்கு இருக்கிற நம்ம கிட்ட எதையாவது சொல்ல முடியுமா? சரி, வாங்க இந்த கேள்வியோடயே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கவிதை எங்கிருந்து வருது, இதோட வரலாற்று பின்னணி என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதாவது நாம சங்க இலக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். சங்க இலக்கியம்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எழுதின கவிதைகளோட ஒரு பொக்கிஷம். இதுல காதல், வீரம், வாழ்க்கை முறைன்னு எல்லாமே இருக்கும். இது வெறும் கவிதைகள் மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு வாழ்ந்த தமிழர்களோட வாழ்க்கையே நமக்கு காட்டுற ஒரு டைம் மெஷின் மாதிரி. இந்த சங்க இலக்கியத்துல 10 பாட்டுன்னு ஒரு தொகுப்பு இருக்கு. அதுல இருக்கிற ஒரு குட்டி ஆனா ரொம்ப அழகான ஒரு காவியம் தான் இந்த முல்லைப்பாட்டு. எழுதியவர் நப்பூதனார். வெறும் 103 வரிகள் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய உலகத்தையே அடக்கியிருப்பாரு. பாருங்க, எவ்வளவு ஒரு நுட்பமான படைப்பு. சரி, இப்போ நாம நேரா கவிதைக்குள்ளேயே போயிடலாம். இதோட மைய கருவே 2 உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான். என்ன அந்த 2 உலகங்கள்? சங்க இலக்கியத்துல அடிக்கடி நம்ம கேட்கிற 2 வார்த்தைகள் உண்டு: அகம், புறம். அகம்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், காதல், பிரிவு, குடும்பம், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உணர்வுகள். இது தலைவியோட உலகம். புறம்னா வீட்டுக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள், போர், அரசியல், வீரம், அரச கடமைன்னு சொல்லலாம். இது தலைவனோட உலகம். இந்த முல்லைப்பாட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இந்த 2 உலகத்தையும் அது ரொம்ப அழகா ஒன்னா இணைக்கிறது தான். இப்போ கதை ஆரம்பிக்குது. நாம முதல்ல பாக்குறது தலைவியோட உலகத்தை தான். அவ மனசுல ஒரே கவலை, ஒரே பதட்டம், ஒரு நல்ல சகுனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கா. கதை தொடங்குறதே ஒரு புயல் அடிக்கிற மாலை நேரத்துல தான். கவிஞர் அந்த மேகங்களை எப்படி வர்ணிக்கிறாரு தெரியுமா? மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்குமா பெருருவம் எடுத்தாராமே, அது மாதிரி மேகங்கள் கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சு வானத்துல பெருசா உயர்ந்து கனமழையா கொட்டுதான். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சி இல்லையா? இந்த மாதிரி ஒரு கவலையான நேரத்துல தலைவிக்கு ஆறுதல் சொல்ல ஊர்ல இருக்கிற வயசான பெண்கள் விரிச்சின்னு ஒரு சடங்கு செய்றாங்க. விரிச்சின்னா ஒண்ணுமேல, ஒரு நல்ல வார்த்தை கேட்கறது. கடவுளே யாரோடையாவது வாய் வழியா ஒரு நல்ல செய்தியை சொல்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அதனால அவங்க ஊரோட எல்லைக்கு போய் நெல்லையும் வாசமான முல்லைப்பூவையும் தூவி கும்பிட்டுட்டு யாராவது ஏதாவது பேசவாங்களான்னு காதை கூர்மையா வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க காத்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது. ஒரு சின்ன கன்றுக்குட்டி தன்னோட அம்மாவை காணாம கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு இடைப்பெண் அந்த கன்றுக்குட்டிய சமாதானப்படுத்துறா. கவலைப்படாத கண்ணு, உன் அம்மா சீக்கிரமே வந்துருவாங்கன்னு சொல்றா. ஆஹா, இதுதான் அவங்க எதிர்பார்த்த அந்த நல்ல சொல். உடனே இந்த நல்ல செய்திய ஓடி போய் ராணி கிட்ட சொல்றாங்க. ஆனா பாவம், அவளோட துயரம் அதால அடங்கல. கவிஞர் ரொம்ப அழகா சொல்றாரு, அவளோட பூ மாதிரி இருக்கிற கண்கள்ல இருந்து முத்து முத்தா கண்ணீர் கொட்டுச்சான். பாத்தீங்களா, ஒரு நல்ல சகுனம் கிடைச்சா கூட அந்த நேரத்துல அவளோட கவலைய அது முழுசா தீர்க்கல. சரி, இப்போ இங்கேந்து நாம நேரா காட்சி மாற போறோம். தலைவியோட அந்தப்புறத்துல இருந்து தலைவன் இருக்கிற போர் முகாமுக்கு வாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்க போனதும் நாம பாக்குறது ஒரு விஷாலமான போர் முகாமே. ஒரு காட்டை அழிச்சு ஒரு தற்காலிக ஊரையே அமைச்சிருக்காங்க. அந்த பாசறை கடல் மாதிரி பறந்து விரிஞ்சு கிடக்குதான். அந்த வர்ணனையிலிருந்தே தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு படை அங்க தங்கியிருக்குன்னு. இந்த போர் முகாமை பத்தின வர்ணனைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. யவனர்கள்னு சொல்லப்படுற வெளிநாட்டு காவலர்கள், அவங்க தோற்றமே பயங்கரமா இருக்குமா. அப்புறம் மிலேச்சர்கள்னு ஒரு கூட்டம், அவங்களுக்கு மொழி தெரியாததால சைகையில தான் பேசுவாங்களாம். ஏன், அங்க கட்டுப்பட்டிருக்கிற போர் யானைகள் கூட கவலையில கரும்ப கூட சாப்பிடாம நிக்குதான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தோட பதட்டத்தை நமக்கு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இவ்வளவு பெரிய முக்காமுக்கு நடுவுல அரசன் அவனோட தனிப்பட்ட கூடாரத்துக்குள்ள இருக்கான். அவனுக்கும் தூக்கம் வரல. அங்க தலைவி பிரிவால தவிக்கிறா, இங்க தலைவன் கடமையோட சுமையால தவிக்கிறான். பாருங்க, 2 பேருமே தவிப்புல தான் இருக்காங்க. அவனுக்கு ஏன் தூக்கம் வரல? அவன் யோசிக்கிறான். போர்ல அடிப்பட்ட வீரர்களை பத்தி நினைக்கிறான். காயப்பட்ட யானைகளோட துன்பத்தை பத்தி கவலைப்படுறான். நாளைக்கு போரை எப்படி நடத்தணும், எப்படி ஜெயிக்கணும்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? போர்னா வெறும் வெற்றி மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலியும் வேதனையும் பொறுப்பும் இருக்குன்னு நமக்கு புரியுது. சரி, இப்ப கதையில ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு நம்ம வந்தாச்சு. காத்திருப்புக்கும் போருக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. ஆமாங்க, அரசன் போர்ல ஜெயிச்சு வீட்டுக்கு திரும்ப போறான். போர்ல வெற்றி கிடைச்ச அடுத்த கணமே அரசன் ஒரு நிமிஷம் கூட அங்க நிக்கல. தன் தலைவிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். அதனால அவனோட தேர் புழுதி பறக்க வீட்டுக்கு வேகமா போகுது. அரசன் திரும்பி வர்ற அந்த வழியில கவிதை ஒரு கொண்டாட்டமா மாறுது. இயற்கையே அவனை வரவேற்கிற மாதிரி வழி எங்கும் பூத்து குலுங்குதான்.
காயாப்பூக்கள் கருநீல ரத்தின மாதிரியும், கொன்றைப்பூக்கள் தங்கத்தை வாரி இறைச்ச மாதிரியும், தோன்றிப்பூக்கள் ரத்தச் சிவப்புல தீப்பந்த மாதிரி எரிஞ்சும் அந்த பாதைக்கே ஒரு அழக கொடுக்குதாம். அங்க மான்கள் எல்லாம் பயம் இல்லாம துள்ளி விளையாடுறது போர் முடிஞ்சு அமைதி வந்துருச்சுங்கிறத நமக்கு சொல்லுது. ஆனா இந்த கவிதையோட அசல் அழகே அதோட முடிவுல தான் இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, கவிஞர் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறத நமக்கு காட்டவே இல்ல. அதுக்கு பதிலா தலைவியோட காதுல அரசனோட தேர் வர்ற சத்தம் கேக்குது. அதோட கவிதையை நிறுத்திடுறார். அவங்க சந்திக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்றத நம்மளோட கற்பனைக்கே விட்டுட்டார். இதுதான் இந்த கவிதையோட ஒரு மிகப்பெரிய தனித்துவம். அப்போ இந்த கவிதையோட நீடித்த தாக்கம் என்ன? 2000 வருஷம் கழிச்சு இன்னிக்கும் நாம ஏன் இத பத்தி பேசிட்டு இருக்கோம்? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முல்லைப்பாட்டு அகத்தையும் புறத்தையும், அதாவது ஒருத்தரோட தனிப்பட்ட காதல் வாழ்க்கையையும் அவங்களோட பொதுவான கடமையையும் தனித்தனியா பார்க்கல, ரெண்டையும் இணைச்ச பாக்குது. தலைவியோட காத்திருப்புக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே அளவு மதிப்பு தலைவனோட கடமைக்கும் இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுது. அதனால இது வெறும் அரசியோட கதை மட்டும் இல்ல. இது பொறுமைய பத்தியும், நம்பிக்கைய பத்தியும், அன்பிற்காக காத்திருக்கிறத பத்தியும் பேசுற ஒரு காலத்தால் அழியாத காவியம். அது மட்டும் இல்லாம நம்மளோட உணர்வுகளுக்கும் நம்மை சுத்தி இருக்கிற இயற்கைக்கும் எவ்வளோ ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு இது நமக்கு உணர்த்துது. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம வாழ்ற இந்த இன்ஸ்டன்ட் மெசேஜ் உலகத்துல எல்லாத்துக்கும் உடனடி பதில் எதிர்பார்க்கிற நாம ஒரு நல்ல செய்திக்காக பொறுமையா காத்திருந்த இந்த மாதிரி ஒரு கதையில இருந்து என்ன கத்துக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.